ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஜாக் அண்ட் ஜோக்கர் ஃபைனல் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கார்பனை ஷூட் பண்ணுறதா நினச்சி போய் டேட்டூவை ஷூட் பண்ண ஐயோன்னு சொல்லி அப்படியே டேட்டூ படுத்து கிடக்குறான். டேட்டூ சாரிடா, நான் வேணும்னு எதுவும் பண்ணலடா, ஐம் சாரிடான்னு சொல்ல ஐயோ என் ஃப்ரெண்டை நானே கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் கவலையாக பார்த்துட்ருக்க. அங்கேருந்து ஓடி வந்து கார்பன் அவன் கன்னத்திலே பலார்னு ஒரு அறாறையா அப்படியே மயங்கி விழுந்துட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே தான் உன் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தனை கார்பன் ஷூட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அது யாருன்னு தான் சரியாக தெரியலன்னு சொல்லி பாஸ் அப்படியே ஜாக் ஜோக்கர் ரெண்டு பேர்கிட்டே பேசிகிட்டு இருக்க. ஜாக்குக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்புறம் என்னடா வேர்டு இது, புதுசாக ஏதோ மாதிரி இருக்குது, பார்க்கலாம் இது என்னென்னு. சரி கண்டுபிடிக்கல, கேம் ஆரம்பிக்கலாமா, விளையாடுங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் அப்படி யோசிச்சுக்கிட்டே நிற்கிறானுங்க. அவங்க போடுற அந்த ஆன்சர் எல்லாம் அதாவது ராங்னே வருது. தப்புன்னு ரெட் கலர் லைட் எரியுது, க்ரீன் கலர் லைட் எரிஞ்சால் கரெக்டு, ரெட் கலர் லைட் இருந்தால் தப்பு. இது என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்னவா இருக்கும்னு ரெண்டு பேரும் திங்க் பண்ணுறாங்க. சுத்தமாக ஒருத்தருக்கும் ஒன்றுமே புரியல, பதில் எதுவாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க. சீக்கிரம் ஒன்ட்டான்னு ஆரம்பிச்சிருச்சு, ஏதாவது ஒன்று பண்ண அப்படின்னு சொல்ல யோசிச்சுக்கிட்டே ஒன்று போடுறான். அதாவது டி டேஷ்னு வந்து கடைசி இஏடின்னு இருக்கும். ஸோ அதுக்கு என்ன போடுறதுன்னு புரியல. ஐ போடுறான், ஓகே ஆயிடுச்சு. என்ன வேர்டாக இருக்கும், திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி பாஸ் கிண்டல் பண்ணிட்டே இருக்க. டிஐ போட்டுட்டு அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜாக் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ரோஸ் சொல்கிறா, சீக்கிரம் போடு, ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்தது அவன் டைப் பண்ணுற வேர்டு கரெக்டாக வந்துடுச்சு. ஆக்சுவலி அந்த வேர்டை அவன் கண்டுபிடிச்சிட்டா, ஓரளவுக்கு வின் பண்ணியாச்சு. அடுத்த வேர்டு என்னென்னு பார்த்தா ஜோரி அப்படின்னு சொல்லி ஜோக் போட்டிருக்கான். என்னடா ஜோரியா அப்படின்னு என்னென்னு ஒன்றும் புரியல. ஜாக் அப்படி ஜோக்கர் திரும்பி பார்க்க ஜோக்கர் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏண்டா எரும மாடு, என்னடா தப்பான ஒரு ஆன்சரை போட்டிருக்க அப்படின்னு சொல்ல. யார் தப்பாக போட்டது, நான் வேணும்னா போட்டேன், நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், தப்பாலாம் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி ஜோக்கர் சொல்கிறான். ஏண்டா எந்த ஊர்லடா படித்த இங்கிலீஷ் நீ சாரிங்கிறதுக்கு ஜோரின்னு போட்டிருக்க. என்னது சாரியா, நான் எப்படி சாரிங்கிறது தப்பாக போட்டேன், ஏண்டா சாரிக்கு எஸ் வருமா ஜெட்டு வருமானு தெரியாதடா முட்டாள் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, இங்கே பாரு நீ என்ன மாதிரி திருட, நீ என்னை ஏமாத்துறதுக்காக போட்டிருக்கியான்னு சொல்ல. அப்படியா, ஓ எஸ் தான் வருமா, சாரி நான் அங்கே ஜெட்டு வரும்னு யோசிச்சு அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பண்ணுறான். அவனை பார்த்து ரோஸும் காமெடி பண்ணி சிரிக்க. சாரி நான் உனக்கு தான் சாரி சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஜாக்கை பார்த்து ஜோக்கர் சொல்லிட்டு இருக்கான். சேம் டைம் அவங்க சேவ் ஹோப் ரெண்டு பேரும் வந்தாச்சு. கரெக்டாக அங்கே ரோஸும் பார்த்துட்டா. சீக்கிரம் எதுவும் பேசாத, ஏதாவது பேசுன்னு சொல்லி அவங்க அங்கேருந்தே ஒரு மாதிரி அவளை காட்ட. அவளும் சரி ஓகேன்னு வேணும்னே பாஸ்கிட்ட எது பேசிகிட்டு இருக்கா. நீ வாய மூடு, எதுக்கு இப்படி பேசிகிட்டே இருக்கா, ஆல்ரெடி நீ சாகத்தானே போகிற, அடுத்த வேர்டு என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல. நீங்கள் எல்லாம் சாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அங்கே அருண் வந்துட்டான். அப்பான்னு சொல்லி மேலே காத்திக்கிட்டே வரான். நீ எதுக்கிட்ட வந்த, உன்னை யாரா வர சொன்னதுன்னு சொல்லிட்டு பாஸ் பாட்டுக்கு அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன். ஏய் நான் பாஸோட பையன், தள்ளுங்கடான்னு சொல்லி அவனுங்களை தள்ள ட்ரை பண்ணி தள்ளி விட்டுட்டு, அப்பா பேசாமல் இருங்கப்பா, விடுங்கப்பா அதை அப்படின்னு சொல்லி பிடுங்குறான். ஏ அருண் நீ பேசாமல் இருன்னு சொல்ல. இங்கே ஷூட் பண்ணுற மாதிரி கன் எடுத்து ஒருத்தன் நீட்டிகிட்டு இருக்கா அருணை பார்த்து. அதுக்குள்ளே ஜோக்கர் ஒரு பக்கம் அவனை அப்படியே அடிக்க ட்ரை பண்ண, ஜாக் ஒரு பக்கம் ட்ரை பண்ணன்னு இப்படி மாற்றி போயிட்டுருக்கு. அப்புறம் அங்கே அந்த கையில் வச்சுருக்க அந்த ஐபேடை எப்படியாவது எடுக்கணும்னு அருண் அங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்கான் அவன் அப்பா கிட்ட. ஜோக்கர் நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க. நான் ஓகே. ரோஸ் நீ? நானும் ஓகே. அருண் சீக்கிரம் அதை தூக்கி போடுன்னு சொல்லி அங்கே நின்று ஜாக் கத்திட்டே இருக்கான். அருண் என்னை விடுன்னு சொல்லி அப்பா அதை விட மாட்டேன்னு சொல்ல. விட மாட்டேப்பா, விடுங்கன்னு சொல்ல. நீங்கள் ஏப்பா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லி அதை கையிலேருந்து பிடுங்கி தூக்கி எறியதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கான். அதுக்குள்ளே இங்கே ஜாக்கும் வந்துட்டான். மேலே இருக்க செக்யூரிட்டிஸ் ஜாக்கை கொலை பண்ணலான்னு பார்க்க, அதுக்குள்ளே அவங்க கரெக்டாக இவன் ஷூட் பண்ணிட்டு இருக்க. இங்கே அந்த ஐபேடை தூக்கி அப்படியே அருண் கீழே போட்டான். ஒரு வழியாது கீழே வந்துச்சு. எடுக்கலான்னு இங்கே ஜோக்கரும் அங்கே நம்ம ரோஸும் ட்ரை பண்ணால் சுத்தமாக அவங்களால நகர முடியல. ஐயோ அது கீழே இருக்கேன்னு சொல்லி பார்க்க, சேம் நீங்கள் இரு நான் வரேன்னு சொல்லிட்டு ஹோப் வேகமாக அப்படியே போகிறான். அப்பா நான் விட மாட்டேன்னு சொல்லி அருண் அவங்க அப்பாவை விடாமல் பிடிச்சிட்டே இருக்க. அருண் தள்ளுன்னு அப்பா தள்ளி விட ட்ரை பண்ணாரு. நான் விட மாட்டேன்னு சொல்ல. நம்மளால வாழவே முடியாதுடா, நீ பேசாமல் இருடா, தள்ளுடா அப்படின்னு சொல்லி அப்பா அவனை ரொம்ப அடிக்கிறாரு. அவனால் முடியல, அப்படியே கீழே வந்துட்டான். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ஜாக்கும் வந்துட்டான். பக்கத்தில் பார்த்தா கார்பனும் வந்துட்டான். கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கொலை பண்ண வேண்டாங்கிற மாதிரி போக சேவ் அடிக்க ட்ரை பண்ண. கார்பன் பையன் தான் டேக் வண்ட பிளேயர் ஆச்சு, அவன் சும்மா இருப்பானா, சேவ் அடிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஹோப்புக்கு புரியல. ஹோப் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளே கரெக்டாக அங்கே வந்துட்டான் அந்த கார்பன் பையன். அவன் விடுவானா, இங்கே சண்டை கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே அவன் எடுத்து இது எப்படியாவது டீஆக்டிவ் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணுறதுக்காக இங்கே இவன் ட்ரை பண்ணிட்டுருக்கான். அங்கே சுத்தமாக ஒருத்தர்னால எதுவும் பண்ண முடியல. அதுக்குள்ளே கண் எடுத்துகிட்டு கரெக்டாக அங்கே ஜாக் வந்து கார்பனோட மண்டையிலே வச்சுட்டு ஒழுங்காக கொடுத்துரு, நான் சீரியஸாக கேட்குறேன், கொடுத்துரு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்க. இதை உனக்கு தரணுமா அப்படின்னு சொல்லி தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு, வாடா என் கூட வேணா வா, சண்டை போடு, அப்போ ஜெயிச்சுட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார்பனும் ஜாக்கும் அங்கே மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. கார்பன் பையன் கொஞ்சம் ஓவராகவே ஜாக் அடிக்க ஆரம்பிக்கிறான்.
பார்க்குறான். முடிஞ்ச அளவுக்கு அவனும் ட்ரை பண்ணுறான். பட் ஜாக்னாலையும் சுத்தமாக முடியல. 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் முடியுங்கிறதுக்காக ஜோக் நீ வா அப்படின்னு சொல்ல 2 பேரும் சேர்ந்து அந்த கார்பனை ஒரு வழியாக போட்டு தள்ளிட்டாங்க. அதாவது கரெக்டாக ஜோக்கர் வந்து அவனோட காலை பிடிக்க இவன் அந்த காலிலேயே அடிக்க, ஸோ ரொம்ப ஓவராக அடிக்கவும் அப்படியே கார்பன் கீழே வந்துட்டா அவன் கால் ரொம்ப வலிக்குது. ஐயோ முடியலன்னு சொல்லி அப்படியே படுத்துட்டு இருக்க. சீக்கிரம் சீக்கிரம் நீங்கள் 2 பேரும் சூப்பர் சூப்பர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரோஸ் அப்படியே கிளாப் பண்ணிட்டு இருக்க. நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி ஜோக்கை பார்த்து கேட்க, இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே அதை எடுத்து டிசபிள் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே பாஸ் கையில் அது கிடச்சிருச்சு. இப்போ எல்லாருமே ஒன்றா சாக போகிறீங்க சரியா, 2 பேரும் ஒன்றாவே சாங்க. நீ அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறீல, அவன் கூடயே சேர்ந்து நீயும் சாகு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ விடு அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் சொல்கிறான். இல்லை நான் போக மாட்டேன், நான் உன் கூடயே தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் செத்தாலும் சரி உன் கூட தான் சாவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ பண்ணுறது தப்பு, போ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி ஜோக்கர் தள்ள ட்ரை பண்ணுறான். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், என்ன நீ மன்னிப்பியா, அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் கேட்க, இதுக்கப்புறம் நீ எந்த தப்பும் பண்ணல, உன்னை எதுக்குடா நான் மன்னிக்க போகிறேன், எப்பயுமே உன் கூட மட்டும்தான் நான் இருக்க போகிறேன், உன்னை விட்டு எப்பயுமே நான் பிரிய மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன், உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் எமோஷ்னலாக அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போதும் 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணீங்கன்னு தெரியும், அப்போ ஒன்றாவே சாரிங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே பாஸ் அதை பார்த்துட்டே இருக்க. இதுக்கப்புறம் உன்னை கிஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, நான் உன்னை கிஸ் பண்ணிக்கவா அப்படிங்கிற மாதிரி ஜாக் அப்படியே கேட்க ஓகேன்னு சொல்லி ஜோக்கரும் சொல்ல 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் அப்படியே லென்த்தியாக போய்கிட்டே இருக்க. ரோஸுக்கு தான் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்க. 2 பேரும் கொஞ்சம் டீப்பாக அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ்ஸிங் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு. போதும் நீங்கள் கிஸ் பண்ணது சாகுங்கிற மாதிரி அப்படியே ஆக்டிவேட் பண்ணலான்னு போகிறாரு பாஸ். ஆனால் அது ஆக்டிவேட்டே ஆகலை, அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி நிற்கிது. என்னாச்சு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அவர் அதை செக் பண்ணிகிட்டே இருக்க. இவனுக்கு 2 பேரும் கிஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டில் அதெல்லாம் கேட்கவே இல்லை. பாஸ் நீங்கள் சீட்டிங் பண்ணனால உங்களை இந்த கேம்லேருந்து தூக்க போகிறோன்னு சொல்ல என்ன குரல் கேட்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன நான் நீயா நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னா சொல்லு அப்படின்னு கேட்டிருக்க. ஆல்ரெடி நீ என்ன நினச்சிட்ருக்க, உன் கையில் இருக்க அந்த ரிங்குக்கு பவர் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கியா, அதெல்லாம் சும்மாடா, அந்த ரிங்கெல்லாம் சும்மா நாங்களே க்ரியேட் பண்ண ஒன்று, அந்த ரிங்னால எந்த பவரும் கிடையாது சரியா அப்படிங்கிற மாதிரி அந்த 3 ஹார்ஸ்மேன் இருக்காங்களே அவங்க அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் இதை சும்மா ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக பண்ணோம், இதை நீ சீரியஸாக எடுத்துக்கிட்ட, ஸோ நீ போன கேம்லேயே அப்படியே போகட்டும்னு தான் நாங்களும் விட்டுட்டோம், இது எல்லாம் நாங்கள் போட்ட ஒரு கேம் பிளான், அந்த ரிங்குக்கும் எந்த பவரும் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாற்றி சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் பொய் சொல்கிறீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு பாஸ் சொல்கிறாரு. நீ நம்பினாலும் நம்பலைனால அதான் உண்மை, இங்கே பார்த்தியா இதோ ஏரிங் அப்படின்னு சொல்லி ரிங்கை தூக்கி அப்படியே அந்த ஒருத்தர் பரல அந்த லேம்ப்ரானோட அப்பா அவர் ஒரு பக்கம் தூக்கி போட மாற்றி எல்லோரும் தூக்கி போட்டிருக்காங்க. அந்த குண்டு லேடியும் தூக்கி போட்டுட்டு, இங்கே பாரு நீ ரோஸை வச்சு என்கிட்ட விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு தெரியும்டா என் பொண்ணு எப்பயுமே சேஃபாக இருப்பான்னு, ஸோ அதனால தான் இந்த கேமில் நானும் அப்படியே உன் கூட ஜாயின் பண்ணிட்டேன், நீ நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் கிடையாது, நீ எதுவும் பெரிய எதுவும் பண்ணலை சரியா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் பாசத்தை கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்கான். நீ என்ன தான் பேசினாலும் என் பொண்ணை எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் தான் சொல்கிறோம்ல இது எல்லாம் எங்களோட கேம் பிளான், இதனால் நீ எதுவுமே பண்ண முடியாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கன்னு சொல்ல அந்த ரிங்கை வந்து ஜோக்கர் திருடிட்டு போனப்ப அது எல்லாருக்குமே தெரியும். அவன் அந்த ரூம்லேருந்து அந்த வீட்டிலேருந்து அவனை வெளியே வர்றது எல்லாருமே இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பார்த்துட்ருப்பாங்க. அந்த சீனியர் பட்லர் கூட இதில் வந்து ஒரு ப்ளே தான் அவரும் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கும் தெரியும், எல்லோரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பிளான் பண்ணி உன்னை இதில் சிக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 ஹார்ஸ்மேனும் பேசிகிட்டே இருக்க. உனக்கு ஒன்றும் புரியலையா, கேமில் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, உனக்கான பனிஷ்மெண்ட் என்னென்னு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஸோ கேமில் தோற்று போய் ஏமாத்துறவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்னென்னா அவங்க கிட்டே இருக்க சொத்து எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துருவோம், கடைசியாக அவங்க ஜீரோலேருந்து தான் ஆரம்பிக்கணும், அவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே இப்படி தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்ல நாங் பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே டென்ஷன் ஆகிடுது. உடனே பாஸ் கேட்குறாரு, நீயும் இதில் இருக்கியா, நீ மறந்துட்டியா, நம்ம பேரண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்க காரணமே அவங்க பேரண்ட்ஸ் தான், அவங்கனால தான் நம்மளோட வாழ்க்கை இப்படி போச்சு, ஆனால் கடைசியில் நீயும் அவங்க கூட சேர்ந்து என்னை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாஸ் அழுகிறாரு. பட் நாங்கள் அதெல்லாம் காதில் வாங்குற மாதிரி தெரில, நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக நீ தான் அனுபவிக்கணுங்கிற மாதிரி நாங்கள் அமைதியாக இருக்க. பாஸ் தனியாக அப்படியே உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காரு. உடனே பாஸ் சொல்கிறாரு, இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி பாஸ் ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்க. இங்கே எல்லோரும் அப்படியே படுத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது சேவை போட்டு கார்பன் அடிச்சிருக்கான். ஹோப்னாலே எந்திரிக்க முடியல, ஹோப்பா அப்படியே சீரியஸாக படுத்திருக்கான். ரோஸுக்கு தான் டென்ஷன் ஆகுது. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, நான் உங்கள் பொண்ணு தானே, என்னை வச்சு கேம் விளையாடுறீங்களா, இதை பற்றி முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாமே நானே வந்து இந்த கேமில் மாட்டிக்கிட்டேன், ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரோஸ் ஒரு பக்கம் அப்பாவை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கா.
உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? ஒரு பொண்ணு பெத்த பொண்ணுக்கிட்ட இப்படி விளையாடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாச்சுன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ஜாக்கு ஜோக்கர் கையை பிடிச்சிட்டு ஹாப்பியாக இருக்கா. அவன் கழுத்தில் போட்டிருக்க அந்த பாமை அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ அவங்க 2 பேரும் கழுத்தில் இருக்க அந்த பாமை அன்லாக் பண்ண ஒரு வழியாக ரிலீஸ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாரும் மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க. நம்ம டேட்டோவோட பெடக்ஸில் அந்த புல்லட் போனது தான் ஒரு சைடாக படுத்துட்டு அவனால் சுத்தமாக முடியல, அப்படியே படுத்திருக்கா. பாட்டி இவங்களெல்லாம் பார்க்க வராங்க. இங்கே பாரு, எப்படி இருக்கீங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. அப்புறம் சேவ், உன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது, நீ எப்பயும் போல் என் வீட்டுக்கு வரலாம். டேய், உன் மேலே எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குடா, என் வீடு ஃபுல்லாக குப்பையாக போட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவங்க இருக்கிற ஹோப்பை பார்த்து பேச, சாரி பாட்டி, நான் அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணிட்டேன், அதை க்ளீன் பண்ணி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, பாட்டி நான் தான் உங்ககிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்கணும், நான் பண்ண எல்லா தப்பையும் நீ மன்னிச்சிருங்க பாட்டி, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சேவ் கொஞ்சம் எமோஷ்னலாக பாட்டிக்கிட்ட பேச, நான் தான் சொன்னேன்ல அதெல்லாம் பரவாயில்லன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், இவனை தான் நான் மறக்கவே மாட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி ஹோப்பை பார்த்து காமெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டோங் பாப்பாவை அப்படியே நம்ம டாக்டர் கூட்டிகிட்டு வராரு. டாக்டர் அப்படியே கூட்டிகிட்டு வர, நீ சரியாயிட்டியான்னு சொல்ல, நான் சரியாயிட்டேன், இன்னும் 2 நாளே என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, நான் டேக் பண்ணுற கிளாஸ் வந்து அட்டன் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த பாப்பா ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே போய் டேட்டோ பக்கத்தில் போய் டேட்டோட பெடக்ஸில் அடிபட்டிருக்குல அந்த இடத்துலையே வேணும்னே ஒரு குத்து அம்மா எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். சரி ஓகே, எல்லாமே இப்போ சரியாயிடுச்சு, எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது. ஸோ முதல் இன்விடேஷன் நம்மளோட டேக்வண்டோ கிளாஸை இன்னும் கொஞ்சம் ப்ராடாக பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் இன்விடேஷனை உங்களுக்கு தான் தரோம், கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும், அதாவது ஜாக்கும் ஜோக்கும் சேர்ந்து அப்பா கிட்ட கொடுக்க, அப்பா அதை பார்த்துட்டு, அது எப்படி நான் வராமல் இருப்பேன், என் பையனோட சந்தோஷமான ஒன்று, நான் அவனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன், கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு வழியாக இவனுக்கு எல்லாமே சரியாயிட்டாங்க. அப்புறம் ஹோப் தான் கேட்குறான், பாஸ் எப்படி இருக்காருன்னு. பாஸ் இப்போ ஃபுல்லாக அருண் கண்ட்ரோலில் தான் இருக்கார், அருண் தான் அவரை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்ல, ஓ சரி, அந்த பையன் கார்பன் அவன் எங்கே இருக்கான், அவனை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, இப்போ போலீஸ்கிட்ட இருக்கான், அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அந்த 4 ஹார்ஸ்மேனு எல்லா எவிடன்ஸையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களால எதுவும் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் பாஸ் கண்டிப்பாக அவர் பண்ண பிரச்சனைக்கு அவர் தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, இப்போ எதுக்கு இதை பற்றி எல்லோரும் பேசிட்டு, நம்ம எல்லாம் நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாம். பாட்டி உங்களுக்காக நிறைய டம்ப்ளிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்ல, இந்த எல்லோரும் எடுத்துக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்க. சேம் டைம் அந்த பாஸை தான் காட்டுறாங்க. பாஸ் இப்போ ஒரு ரூமில் அந்த நெக்லஸை மட்டும் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்க நகை பணம் எல்லாத்தையும் தான் எடுத்துட்டாங்களே. ஸோ அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அவங்க ஒய்ஃப் ஞாபகமாக கையில் இருக்கிறது அந்த ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும்தான். அருண் வரான், அப்பா இந்தாங்க உங்களுக்கான மெடிசன் வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க. ஏன்பா இப்படி இருக்கீங்க, சொன்னால் உங்களுக்கு புரியாதாப்பா, நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கவே இல்லை, நீங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு கடைசியில் இப்போ நீங்கள் தான் கஷ்டத்தில் இருக்கீங்க. இப்போ நம்மக்கிட்டே இருக்கிறது இந்த ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும்தான், எல்லா சொத்தும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, இந்த நெக்லஸை வச்சு தான் நம்ம அடுத்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்ப்பா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்கன்னு சொல்ல, அப்பா எதுவுமே பேசாமல் திரும்பி படுத்துட்டு அப்படியே அமைதியாக இருக்க. சரிப்பா, இதுக்கு மேலே என்னால் உங்ககிட்ட எதுவும் பேச முடியல, உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அருண் வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். அருண் போகிறானான்னு பார்த்துட்டே இருந்துட்டு அருண் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அப்பா அங்கே இருக்கிற மாத்திரை எல்லாம் எடுத்து நிறைய மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி நான் செத்து போகிறேன், இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி எல்லா மாத்திரையும் போட அப்படியே கையில் இருக்க அந்த நெக்லஸ் கீழே விழுந்துருச்சு. அந்த நெக்லஸ் எடுக்கலான்னு போய் பார்த்தா அங்கே அருணோட அம்மா அங்கே ஆவியாக வந்து நிற்கிற மாதிரி இருக்குது, அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நீ என்னை விட்டு எங்கே போன முறைக்கோட், நான் உன் கூடயே இருக்கணும்னு சொல்ல, இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க, இப்போதைக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அம்மா அப்படியே ஹக் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் கரெக்டாக அருண் உள்ள வந்து பார்க்க அப்பா எல்லா மாத்திரையும் போட்டிருக்காருன்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். அப்பா அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாரு. அருணுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்பா நான் சாக போகிறேங்கிற மாதிரி அப்படியே படுத்துட்டாரு. ஒரு வழியாக இந்த சீன் இங்கே முடிய அடுத்தது நம்ம பசங்க எல்லாம் எப்பயும் மீட் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா எப்படி இருக்காருன்னு எல்லாரும் கேட்க, அப்படியே தான் இருக்காரு, விடுங்கடா எதுக்கு அதை பற்றி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அருண் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். விடு அவர் பண்ணதுக்கு தான் அவர் அனுபவிக்கிறாரு, எதுக்கு அதை பற்றி நீ கவலைப்படுற, இப்போ அவர் சேஃபாக தான் இருக்கார், ஹாஸ்பிட்டலில் கரெக்டான டைமுக்கு கொண்டு போய் சேர்த்தனால தப்பிச்சார், இல்லைனா அத்தனை மாத்திரை போட்டதுக்கு இன்னாரு போய் சேர்ந்துருப்பாரு தெரியுமா. அப்புறம் அந்த 4 ஹார்ஸ்மேனும் சேர்ந்து புதுசாக ஏதோ ஒரு பாஸை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, யார் அந்த பாஸ் அப்படின்னு சொல்லி அருண் கேட்குறான்.
கேட்குறான். ஓ அப்படியா, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஓ சரி, அப்போ கண்டிப்பாக அவங்கக்கிட்டதும் நம்ம தப்பிக்க முடியாதா? எப்படியும் கடன் வாங்கினா அந்த கடனை திரும்ப கொடுக்க மறுபடியும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். யாரா புது பாஸு, என்னடா பண்ண போகிறான், அந்த புது பாஸ் யாராக இருப்பான், எப்படி இருப்பான், ஒருவேளை நம்மளை யாராவது ஒருத்தரை அந்த பாஸாக சூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், நீயா இருப்பியான்னு மாற்றி மாற்றி இவனுங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த பாஸ் வேறு யாரும் இல்லை, நம்ம சேவ் பையனை தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலோட ஓப்பனிங் செரமனி. ஸோ அதுக்கு வந்து நம்ம புது பாஸு சேவு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, சேவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. பேசாமல் இருங்கடா, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குன்னு சொல்ல, மிஸ்டர் புது பாஸ் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, சீக்கிரம் பேசுங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் காமெடி பண்ணிகிட்ருக்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கிளாப் பண்ணுங்கள், நம்ம புது பாஸ் பேச போகிறாரு அப்படின்னு சொல்ல, சேவ் அவனால் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறான். ஆக்சுவலி அவன் டீசெண்டாக பேச தான் வரான், பட் அவனால் சுத்தமாக பேச முடியல. அவனுக்கு பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. அவனால் பேசவே முடியல. அவன் ரொம்ப பதட்டமாக ஒரு மாதிரி பயந்து போயே பேசுகிறான். எப்படியோ ஒரு வழியாக திக்கி பேசிட்டு நான் போகிறேன்ப்பான்னு சொல்லி அந்த பக்கம் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஜாக் வந்து பேசுகிறான். அவனோட லைஃப்பில் நடந்ததை பற்றி அவன் ஷேர் பண்ணிக்கிறான். என்னோடய லைஃபுக்கு புதுசாக ஒருத்தர் வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய லைஃபோட மீனிங் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி ஜோக்கரை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேச, இதே மாதிரி தான் எல்லாருக்குமே பிடிச்ச லைஃப்னு சொல்லி ஒரு வழியாக அந்த மைக்கில் பேசுகிற வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோஸை தான் காட்டுறாங்க. நான் கிட்ட பேசுறதுக்காக வரா. இந்த கதையெல்லாம் உங்களுக்கும் தெரியும்ல, ஸோ எல்லோரும் சேர்ந்து தானே பெரியவங்க சேர்ந்து இந்த பிளான் பண்ணியிருக்கீங்க, இந்த கேமிங் பிளான். ஏன் இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல, இங்கே பாரு, நான் சொல்கிறது உனக்கு புரியாது ரோஸ். நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டிவாக உங்க கூட தான் இருந்தேன். ஆனால் பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து பேசும்போது நான் ஒரே ஒரு வாய்ஸ்னால அதை வந்து வேணான்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்திருக்கீங்க, ஆனால் என்கிட்ட இதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை. அப்போ நீங்கள் எப்பயுமே என்னை மேனிப்புலேட் பண்ணணும்னு நினச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி ரோஸ் கேட்குறா. நான் அந்த மாதிரி எதுவுமே நினச்சதே கிடையாது. உன் கூட இருந்த வரைக்கும் சரி, இது யாரோட கேமு, என்ன கேமுங்கிறது எனக்கு புரியல. புரிஞ்சதுக்கப்புறம் என்னால் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கவும் முடியல. அதான் ரோஸ் உண்மை. நான் உன்னை எப்பயுமே ஹார்ட் பண்ணணும்னு நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாங் ஃபீல் பண்ணுறா. இன்னும் இதை சொன்னால் இது கூட ஒரு கேமுன்னு நீ நினைப்பேன், கரெக்டா? அப்படி இல்லை, நீ என் மேலே கோவமாக இருந்தால் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, நான் எதுக்கும் உங்கள் மேலே கோவமாக இருக்க போகிறேன். எப்பயுமே என் கூட நீங்கள் இருந்தீங்க, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். எப்பயுமே உங்களோட ஃப்ரெண்டாக உங்கள் கூட நானும் இருப்பேன்னு சொல்ல, 2 பேரும் ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டாங்க. அப்புறம் அந்த ரிங்கு ரோஸ் போட்டிருக்கா. அந்த ரிங்கை பார்த்துட்டு, இந்த ரிங் உனக்கு தான் பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது உன் கையில் பார்க்குறதுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்ல, எனக்கும் ஹாப்பியாக இருக்குது, எது வேணாலும் எப்போ வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி நாங்கும் ஹோவியும் அப்படியே அந்த பக்கம் போக, ரோஸ் அப்படியே ஹாப்பியாக இருக்கா. அடுத்தது ரொம்ப பிஸியாக அங்கே எல்லோரும் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்க. ஐஸ்கிரீம் போட்டுக்கிட்டு நிற்கிறான் நம்ம ஜோக்கர் பையன். திடீர்னு பார்த்தா அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்தாச்சு. நாங்கள் லேட்டாக வந்துட்டோமான்னு சொல்லி கேட்க, எல்லோரும் வந்துட்டிங்களா, டாப்பு அம்மா அப்பா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு சொல்ல, என் ஐஸ்கிரீமை கொடு நிப்போ அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அங்கே ஜாக் அந்த பக்கம் போக, நீ இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்க, எனக்கு நினைக்கும் போது பெருமையாக இருக்குன்னு அப்பா சொல்கிறாரு. அப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, தேங்க்ஸ்மா நீங்களும் வந்ததுக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சின்ன தம்பியோட ஒரு சின்ன கிஃப்ட், உன்னை பார்த்தா எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொக்கே கொடுக்குறான் டாப்பு. அதை வாங்கிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜோக்கருக்கு. அவன் எதிர்பார்த்தா அவனோட லைஃப், அவன் பேரண்ட்ஸ் அவங்க கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதே மாதிரி நடந்துச்சு. இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜாக் பையனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக அதை பார்த்துட்ருக்கான். எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. அப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் ஐஸ்கிரீம் அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்க. வாயில் ஒட்டியிருக்க ஐஸ்கிரீமை துடைக்கணும்ல, ஸோ கர்ச்சீப் எடுத்து அப்படியே துடைக்கலான்னு ஜாக் அவன் பக்கத்தில் போக அப்படியே துடைச்சி விட்டுட்டுருக்கான். உனக்கு ரொம்ப வேர்த்திருக்கு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க போல இருக்கு. நானா? இல்லையே. உண்மையை சொல்லு, அந்த மாதிரி இருந்தால் சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 பேரும் காமெடியாக பேசுகிறாங்க. அப்புறம் உங்ககிட்ட 100 டைம்ஸ் எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி நான் உனக்காக ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் தெரியுமா, இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் ஒரு புக்கை காட்டுறான். போன டைமு சாரி, இந்த டைமு தேங்க்ஸு. ஸோ ஜோக்கர் அந்த புக்கை காட்டி ஒன்று பேசிகிட்டு இருக்கான். வேணா ஒன்று பண்ணலாம், உனக்காக நான் கேக்லாம் ரெடி பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ் பண்ணணும். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லா டிஷ்ஷஸும் நானே வாஷ் பண்ணணும். அப்புறம் அப்படின்னு சொல்லி அவன் ஒன்று பேச வரான். அப்படியே அந்த புக்கை கையில் பிடுங்கிட்டு அவனை பார்த்து ஜாக்கு சிரிக்கிறான்.
இப்போ எதுக்கு இது தேவையே இல்லை. நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? நீ ஒன்றும் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்க, உண்மையாவா? எப்பயுமே என் பக்கத்துலேயே நீ இருந்தா அதுவே எனக்கு போதும், அதுதான் எனக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி புக்கை தூக்கி டக்குன்னு அந்த பக்கம் போட்டுட்டான். அந்த பக்கம் புக்கை போட்டுட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு ஒரு ரிங் எடுக்கிறான். இந்தா என்னோட ரிங், ஒன்று ஒரிஜினல், ஒன்று டூப்ளிகேட். இந்த ரிங் எப்படா நீ எடுத்துகிட்டு வந்த? இது ஒன்றும் இல்லை, பாஸோட ஆஃபீஸ்லேருந்து திருடிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்கிறான். என்னது திருடிட்டு வந்தியா? ஆமாம் ஆமாம், ஃபேக் ரிங் ஒன்று இருக்குது, ஒரிஜினல் ரிங் ஒன்று இருக்குது. ஸோ என்னன்னு எனக்கு தெரியல, என்னோட ரிங் வந்து எப்பயுமே உன் கையில் இருக்கணும், உன்னோட ரிங்கு என் கையில் இருக்கணும்னு சொல்லி 2 பேர் அப்படியே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே இதை நீ திருடிட்டு தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை திருடவெல்லாம் இல்லை, அருண் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஜாக்கு சொல்ல, அதானே பார்த்தேன், எங்கேயோ தூக்கிட்டு வந்துட்டியோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவன் அவனை பார்த்து சிரிக்கிறான். சரி சரி விடு, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு அப்படியே அங்கே ஜாக்கு பைய ஐஸ்கிரீம் எடுக்க அதை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். அப்புறம் இவன் ஐஸ்கிரீம் பார்த்து பார்த்து வேணும்னே வெறுப்பேற்றுற மாதிரி ஜோக்கர் சாப்பிட்டே இருக்க, ஏன் உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, இந்தா என்னோடத வேணால் வச்சுக்கோ, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்கிரீம் அப்படியே ஜோக்கர் வந்து ஜாக் கையில் கொடுக்க, ஐஸ்கிரீமை பார்க்குறான், அவனை பார்க்குறான். ஒரு செகண்ட் ரெண்டையும் பார்த்துட்டே இருக்க, எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை, நீயே சாப்பிடு, ஏன்னா எனக்கு வேறு வேணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீமை கொஞ்சம் எடுத்து அப்படியே ஜோக்கரோட லிப்ஸில் அதை அப்பி விட்டான். ஏய் என்னடா பண்ணுறேன்னு சொல்ல கையில் இருக்க ஐஸ்கிரீமை தூக்கி அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு, இப்போ சாப்பிட்றேன்னு சொல்லி அப்படியே சார் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஜோக்கரை சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ லைட்டாக ஆரம்பித்த அந்த கிஸ்ஸிங் லென்த்தியாக அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ டீப்பாக 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த கிஸ்ஸிங் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்குப்பா. அதோட இந்த சீரீஸை ஹாப்பி என்டிங்கோட இங்கே முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த சீரீஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இது பிஎல் கண்டென்ட்னு என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதில் நிறைய வந்து சண்டை அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓவராகவே போயிட்டு இருந்தது. நான் வந்து இது ஃபுல் பிஎல் கண்டென்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பிஎல் கண்டென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. ரொம்ப டீப்பாலாம் வரல. கடைசியில் ஒரு 2 எபிசோடில் தான் 2 பேர் ப்ரப்போஸே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 2 பேருக்கு இடையில் சண்டை தான் அதிகமாக இருந்தது. ஸோ மற்றபடி மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே நல்லா இருக்குது. பட் பிஎல் வந்து எனக்கு கம்மியாக இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி இந்த சீரீஸ் பிடிக்கலன்னா சொல்லலை, ஓரளவுக்கு ஒரு ஃபீல் குட்டான ஒரு சீரீஸ். ரேட்டிங்னு பார்த்தா நான் இந்த சீரீஸ்க்கு 10/8 தான் கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் இந்த சீரீஸை எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க? உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் இந்த சீரீஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கு, ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி புது சீரீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.